இன்றைக்கு மோடி பிரதமராகிவிட்டார். ஆனால் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவர் பிரதமராக பதவி ஏற்கிற பொழுது நான் தொலைக்காட்சிக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தேன், முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்னிடத்தில் நெறியாளர் கேட்டார். நான் சொன்னேன், குழந்தை பிறந்த பொழுது அப்பா என்கிற இடத்தில் இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்று கேட்ட பிறகுதான் தெரியும், அவன் அப்பா இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த கதை. ஆகவே அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. மூன்றாவது முறையாக இன்றைக்கு இரவல் தயவில் இந்தியாவினுடைய பிரதமராக அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு ஆதிக்க சக்திகளினுடைய கால்களை வெட்டி சாய்த்திருக்கின்றனர். அவர்கள் போட்ட ஆட்டத்திற்கு மக்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மீண்டும் நிர்மலா சீதாராமனே நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தேர்தலில் நின்றாரா? திருப்பக்கம் வந்து என்ன என்று கேட்டாரா? வாக்கு கேட்டாரா? வாய்க்கிரிசியாவது போடுங்கள் என்று சொன்னாரா? தேர்தலிலேயே நிற்காமல் இந்த நாட்டில் ஒரு பெண்மணி 2 தடவை இந்தியாவினுடைய நிதியமைச்சர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜா ஒரு இமாலய வெற்றியை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து நின்ற ஒன்றிய அமைச்சர் வேல்முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வேல்முருகனுக்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுக்கிறார்கள். கலவரத்தையும் காலித்தனத்தையும் கட்டவிழ்த்து விட்டு இந்தியாவில் ஒரு புதிய அரசியலை அறிமுகம் செய்த புறம்போக்குகள் இன்றைக்கு அதிகாரத்தில் வந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாமல் போனதற்கு காரணம், தென் தமிழகத்தில் திமுக என்கிற கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இனிமேல் மகிழ்ச்சி அடைய முடியாது. மீண்டும் வேண்டும் மோடி என்று சங்கிகளும் சங்பரவார் சக்திகளும் சனாதனிகளும் திட்டமிட்டு செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு அவர்கள் அடிபட்டு விழுந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2 நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு அவகாசம் கிடைத்திருக்குமானால் இந்த நாட்டின் பிரதமர் ஆசனத்தை ஸ்டாலின் அடையாளம் காட்டுகிற ராகுல் காந்தி அலங்கரித்திருப்பார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு மோடி பிரதமராகிவிட்டார். ஆனால் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவர் பிரதமராக பதவி ஏற்கிற பொழுது நான் தொலைக்காட்சிக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தேன், முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்னிடத்தில் நெறியாளர் கேட்டார், ஏன் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை? அவர்தான் பிரதமராகிவிட்டாரே. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இவர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை ஏன் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், குழந்தை பிறந்த பொழுது அப்பா என்கிற இடத்தில் இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்று கேட்ட பிறகுதான் தெரியும், அவன் அப்பா இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த கதை. ஆகவே அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 3வது முறையாக இன்றைக்கு இரவல் தயவில் இந்தியாவினுடைய பிரதமராக அவர் வீற்றிருக்கிறார். சங் பரிவார் சக்திகளுக்கு ஒரு பாட்டு அவருடைய காதில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கிறது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா என்கிற பாட்டுதான் இன்றைக்கு அவர்கள் விரும்பி கேட்கிற பாட்டாக அமைந்து விட்டது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு 40க்கு 40 நாம் வென்றோம். அதே நேரத்தில் 50 எட்டி பிடிக்க முடியாத காங்கிரஸ் இன்றைக்கு 102 இடங்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு தேசிய அரசியலை தீர்மானிக்கின்ற 80 இடங்களை வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இன்றைக்கு ஆதிக்க சக்திகளினுடைய கால்களை வெட்டி சாய்த்திருக்கின்றன. ஆகவே இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். நாளைக்கே மோடியினுடைய ஆட்சி போய்விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இனி ஒரு தேர்தலுக்கு இப்போதே நாடு தயாராக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது சரியாக இருக்காது. ஆனால் மோடி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு என்று கோட்சேயின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்பியவர்கள் கோல்வால்கரின் அகண்ட பாரதத்தை சிருஷ்டிப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்தை 5 ஆண்டு காலத்தை அதற்காகவே பயன்படுத்தி கொண்டார்கள். இதை கேள்வி கேட்கிற துணிச்சல் எவனுக்கும் இல்லை. இதை தட்டி கேட்கக்கூடிய தைரியத்தில் இந்தியாவில் யாரும் இல்லை. அப்படி யாராவது கேட்டால் கேட்டவன் உயிரோடு இருக்க முடியாதது என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைமையாக இருந்தது. டுடே கிரேவ் த்ரெட்ஸ் டு டெமோக்ரசி, ஜனநாயகத்தினுடைய எல்லா அம்சங்களையும் ஊறுகாய்ப்பானைக்குள் போட்டு தானடித்த மூப்பாக தான் தோன்றித்தனமாக இந்த நாட்டில் ஒரு பிரதமர் நடந்து கொண்டார். இன்றைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.
இந்த குடியரசுத் தலைவரைத்தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிற விழாவிற்கு அழைக்கவில்லை. இந்த குடியரசுத் தலைவரைத்தான் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு அழைப்பு விடுக்கவில்லை. நல்ல காலம் அறுதி பெரும்பான்மையில் வரவில்லை. அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தால் பதவி பிரமாணம் செய்வதற்கும் ஒரு குருமகா சன்னிதானத்தை அழைத்திருப்பார்கள். குடியரசுத் தலைவரை அழைத்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சியில் நின்று அவர்கள் போட்ட ஆட்டத்திற்கு மக்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த காலத்தை போல எங்கள் கருத்துக்களை நீ கசக்கி எறிந்துவிட முடியாது. எங்களை நீ உங்கள் காலுக்கு கீழே போட்டு தள்ளி நீ கசக்கி எறிந்துவிட முடியாது. இறுதியில் வெற்றி ஜனநாயகத்தினுடைய இறுதி வெற்றியை தீர்மானிப்பது வாக்காளர்கள் தான். அவர்கள்தான் இதற்கு எஜமானர்கள். அவர்கள் இந்த முடிவை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இந்த முடிவை பெற்றதிலிருந்து சங்பரிவார் கூட்டம் அதிர்ந்திருக்கிறது. RSSனுடைய தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாகவே தன்னுடைய கண்டனத்தையும் கவலையும் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு RSS அமைப்பினுடைய துணைத் தலைவர் மோடிக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் இருந்து மனிதத்தை பேணுகிறவர்கள், மானுடத்தை நேசிக்கிறவர்கள், மதச்சார்பின்மைக்கு உயிர் தர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மோடிக்கு தங்கள் கண்டனத்தை வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் ஒரு அணியில் இணைவார்களா? இருவேறு சிந்தனையில் இருப்பவர்கள் ஒரு நேர்கோட்டில் அவர்களை கொண்டு வர முடியுமா? அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவாரா ஸ்டாலின் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும், சர்வாதிகாரத்தை கருவறுக்கவும், ஒற்றையாட்சிக்கு முடிவு கட்டவும் இந்த நாட்டில் முகமாக இருந்தார் அண்ணன் ஸ்டாலின், முகவரியாகவும் இருந்தார் அண்ணன் ஸ்டாலின். இன்றைக்கு அவர்கள் பேந்து விழிக்கிறார்கள். சரி, இனியாவது நீங்கள் திருந்துவீர்களா? நான் மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் கற்றறிந்த அரசியல் பார்வையாளர்கள் இந்த கூட்டத்தில் வந்தால் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இன்னும் திருந்த மாட்டார். தீ வைத்து கொளுத்தினாலும் இந்த கூட்டம் திருந்தாது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, எங்கள் ஊரில் அது சீனிக்கிழங்கு என்பார்கள். சீனிக்கிழங்கை தின்ற பன்றி செவியறுத்தாலும் திருந்தாது. 12ஆம் தேதி பதவியேற்கிறார். 13ஆம் தேதி ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. மீண்டும் நிர்மலா சீதாராமனே நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். விதைக்காமல் விளைகிற களனி என்றார் அண்ணா. விதைக்கவே இல்லை, ஆனால் அது களனி ஆகிவிட்டது. தேர்தலில் நின்றாரா? திருப்பக்கம் வந்து என்ன என்று கேட்டாரா? வாக்கு கேட்டாரா? வாய்க்கிரிசியாவது போடுங்கள் என்று சொன்னாரா? தேர்தலிலேயே நிற்காமல் இந்த நாட்டில் ஒரு பெண்மணி 2 தடவை இந்தியாவினுடைய நிதியமைச்சர். சரி, நிதி குறித்தாவது ஞானம் உண்டா? அதுவும் இல்லை. மக்களுக்கே தெரியாத, பிஜேபி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு IRS அதிகாரியாக இருந்தவர் என்ற தகுதியோடு ஒருவர் இன்றைக்கு எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை மந்திரியாக 10 முறை இருந்துவிட்டு இப்போதும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். குளிர் தூங்குகிற பச்சை மலையின் உச்சியில் உதகமண்டலத்தில் அவதூறுகளுக்கு மத்தியில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜா ஒரு இமாலய வெற்றியை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து நின்ற ஒன்றிய அமைச்சர் வேல்முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வேல்முருகனுக்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுக்கிறார்கள். ஒரு இந்தியாவில் 3% இருக்கிற ஒரு கூட்டம் 30 அமைச்சர்களை இன்றைக்கு கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள். டெல்லி அதிகார பீடத்தை ஆட்டுவிக்கிற இயக்குகிற 90 அதிகாரிகளில் 80 அதிகாரிகள் இன்றைக்கு அவர்கள்தான். ஆகவே இட் இஸ் கல்ச்சுரல் வார். இது ஒரு கலாச்சார யுத்தம். திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இது திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த தங்கப்பரிசு. ஆனால் இதை தாண்டி இந்த வெற்றியை இந்தியா முழுவதற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை
எல்லா திசைகளும் இன்றைக்கு வழிமொழிய தொடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு டெல்லி எஜமானர்களை ஒரு பெண்ணாக பிறந்து மிரட்டுகிறார் மம்தா பானர்ஜி. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சிறைக்கு அனுப்புகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால். தேர்தல் தேதி நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஹேமந்த் சோரனை சிறைக்கு அனுப்புகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தேர்தல் விதி நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்து கராக்கரகத்தில் அடைக்கின்ற ஈனத்தனத்தை கூச்சமில்லாமல் செய்தார்கள் என்பதை விட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இவர்கள் செய்து முடித்தார்கள். மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அநியாயத்தினுடைய உச்சிக்கு போகிறவர்கள், அராஜகத்தின் மிச்சம் எங்காவது கிடைக்குமா என்று தேடுகிறவர்கள், கலவரத்தையும் காலித்தனத்தையும் கட்டவிழ்த்துவிட்டு இந்தியாவில் ஒரு புதிய அரசியலை அறிமுகம் செய்த புறம்போக்குகள் இன்றைக்கு அதிகாரத்தில் வந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாமல் போனதற்கு காரணம் தென் தமிழகத்தில் திமுக என்கிற கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இனிமேல் மகிழ்ச்சி அடைய முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறார், 40 தொகுதிகள் வெற்றி பெற்று என்ன ஆகப் போகிறீர்கள் நீங்கள் காதறிந்த ஊசி என்று. நான் தமிழிசைக்கு சொல்லுகிறேன், காதறிந்த ஊசி நமக்கு சொல்லித் தருகிற ஞானம் வானத்துக்கு நிகரானது. 40 எம்பிக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், எங்கள் அண்ணா சொன்னார், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் டிராவிடியன். ஒரு 10 முழம் சேலை நெய்து ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் கொண்டு விற்றவன் திராவிடன்.